மருந்துகள் நம் நோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் பல உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருத்தல் கூடாது. எனவே மூலிகைகளை நாம் மருந்தாக உட்கொண்டால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் நம் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கரி கும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். இந்த கரி கும்மட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மிக அழகான ஊதா நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த கரி கும்மட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவர்கள் குழந்தையின்மை சிகிச்சைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை மருந்துகளில் ஒன்று. பொதுவாக இந்த குழந்தையின்மை சிகிச்சை அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தையின்மை சிகிச்சைகள் அல்லது ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சமீப காலத்தில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மருத்துவ நிலையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு, குறிப்பாக 25லிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள்லேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். 3 வகையான ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று முதல்நிலை ஆண்மை குறைவுன்னு சொல்கிறது, அதாவது சிறு வயதிலிருந்தே அந்த பிறப்புறுப்பில் எந்த விதமான எழுச்சியும் இல்லாமல் இருக்கிறது, இம்பொட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இரண்டாவது இரண்டாம் நிலை ஆண்மை குறைவு அப்படிங்கிறது பேர். அந்த பிறப்புறுப்பு மிகப்பெரிய அளவில் வளராமல் இருப்பது, சிறுத்து போயிருப்பது, உடலுறவு கொள்ள நினைக்கும் போது தேவையான எழுச்சி இல்லாமல் இருப்பது, அதே போல் உடலுறவு கொள்ள நினைக்கும் போது அது பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை துளைக்க முடியாமல் இருப்பது அப்படிங்கிறது இரண்டாம் நிலை ஆண்மை குறைவு அல்லது குழந்தையின்மைக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். என்னதான் பிறப்புறுப்புடைய எழுச்சி மிக அதிகமாக இருந்தாலும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு அல்லது திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்கிறது 3. நான்காவது விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. உடலுறவு கொள்வதற்கு முன்பே உடலுறவு ஆரம்பிக்கும் போதே உள்ளே இருக்கக்கூடிய விந்து முழுமையாக வெளிவரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த 4 விதமான பிரச்சனைகள் பொதுவாக ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பாதிக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது ஆண்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கரித்தும்மட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அதோட வேரை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த கரித்தும்மட்டி. இந்த கரித்தும்மட்டியை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே அதோட வேரை மட்டும் உலர வைக்கக்கூடிய வேரை சிறு சிறு துண்டுகளாக போட்டு மூடி அதை சீலை செய்து கோழி புடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோழியோட உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் அதை வச்சு புடம் போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல், பார்ப்பதற்கு வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பல். இந்த சாம்பலை இரவு படுக்கும்போது 1 கிராம் அளவுக்கு சிறிதளவு மோர் அல்லது சிறிதளவு தயிர் மேலே இருக்கக்கூடிய தண்ணீர், வீட்டில் நம்ம தயிர் செஞ்ச பிறகு பார்த்தோன்னா அது மேலே லேசாக தண்ணி இருக்கிறத பார்க்கலாம். ததி மஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீர், அந்த தண்ணீரை ஒரு தேக்கரண்டி எடுத்து இந்த கரித்தும்மட்டியுடைய வேரை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் அதை ஒரு 500 மில்லிகிராம் அல்லது 1 கிராம் அளவுக்கு எடுத்து அதில் கலந்து ராத்திரி படுக்கும்போது மட்டும் ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி 3 மண்டலங்கள் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி 3 மண்டலங்கள் சாப்பிடும்போது இந்த ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் மிக வேகமாக அவை குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக அந்த கரித்தும்மட்டியுடைய மருத்துவ குணத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறு செய்யுள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கரித்தும்மட்டியுடைய சாம்பலை க்ஷாரத்தை சாப்பிடக்கூடிய ஆண்மகன் ஒரு 3 மண்டலங்கள் இச்சாபத்தியம்னு சொல்கிற மாதிரி அதிகமான உப்பு இல்லாமல் புளி இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா, பால் சாதம், மோர் சாதம் சம்பந்தப்பட்ட உணவுகள் அல்லது நெய் சாதம் சம்பந்தப்பட்ட உணவுகளை மட்டும் ஒரு 3 மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு இந்த கரித்தும்மட்டியுடைய சாம்பலை முறையாக கொடுத்து சாப்பிடும்போது ஒரு இரவில் 100 பெண்கள் வந்தாலும் அந்த 100 பெண்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய
எல்லா விதமான இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரிமருந்து இந்த கரித்தும்மட்டி. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு பொதுவாக உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா ஆண்களுக்கு பெண்கள் மேலே, குறிப்பாக மனைவியின் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அதுவும் அந்த ஐடி வந்த பிறகு, அதே போல் மிக அதிகமான மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா 100ல் கிட்டத்தட்ட 50 ஆண்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு துணை தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கணவன் மனைவி இருபாலரும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய உடல் ரீதியான, மன ரீதியான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதே மிக வேகமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. இது என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணோடோ அல்லது மனைவிக்கு வேறு ஒரு ஆணோடோ தொடர்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு உளவியல் ரீதியாக நிறைய மருத்துவ அறிக்கைகள் சமீப காலத்தில் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆண்மைத்தன்மை மற்றும் பெண்மைத்தன்மைக்கு தேவையான ஹார்மோன்களுடைய அளவு மிக வேகமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி, அந்த முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்மைத்தன்மைக்கு தேவையான டெஸ்டோஸ்டிரானும் பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் அளவும் முன்பு ஒரு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 65 வயதும் பெண்களுக்கு குறைந்தது 50 வயது ஏற்படும் போது தான் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போல்லாம் சராசரியாக 30லிருந்து 32 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கும் 35லிருந்து 38 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கும் அந்த ஈர்ப்பு குறைவதற்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய, டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஹார்மோன்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜிங் ப்ராசஸ், ஒரு 60 வயதில் வரக்கூடிய உடலியல் மாற்றங்கள்லாம் 40 வயதிலேயே ஏற்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் ஒரு இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு மட்டுமல்லாமல், வெறும் ஒரு இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் மற்ற விஷயங்கள், உடலுடைய ஆரோக்கியம், மனதுடைய ஆரோக்கியம், நம்ம உறுப்புகளுடைய செயல்பாடு, இதெல்லாம் மிக வேகமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து தான் இந்த கருந்தும்பட்டி. இந்த கருந்தும்பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை நான் சொன்ன மாதிரி தயிர் மேல் இருக்கக்கூடிய அந்த நீர், ததிமஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த நீரோடு சேர்த்து அல்லது பால் சேர்த்து இரவு படுக்கும்போது 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மண்டலம் 348 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழ்வில் நன்மைகளும் தீமைகளும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகளை பற்றியும் தீமைகளை பற்றியும் நாம் எவ்வாறு அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்று. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மதுவுக்கு எதிராக நடத்தப்பட்ட நீண்ட நெடிய போராட்டத்தில் ஒரு முக்கியமான நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது இவ்வளவு காலம் மதுவிற்கு எதிராக நீதிமன்றங்களை அணுகிய போதெல்லாம் அது ஒரு அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவு என்று கூறி வந்த நீதிமன்றம் முதல் முறையாக மது தொடர்பான ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகளில், அதாவது நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்கு இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அனைத்தும் இந்தியா முழுக்க மூடப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மற்றும் 3600க்கும் மேற்பட்ட சாலையோர மதுபான கடைகள் மூடப்பட இருக்கின்றன. இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான கடைகள் அதுபோல் மூடப்படுகின்றன. நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிறவர்களால் ஏற்படக்கூடிய பேராபத்து. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேர் இந்த குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிறவர்களால் தங்கள் உயிரை இழக்கிறார்கள், மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள், பிறருடைய உயிரையும் இழப்பதற்கு காரணமாக அமைகிறார்கள். பெருமளவிற்கான ஒரு சேதங்களை விளைவிக்கக்கூடியவர்களாக, கிட்டத்தட்ட ஒரு நடமாடும் வெடிகுண்டுகளைப் போல, ஒரு ஹியூமன் பாம் போல் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த கடைகளின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடை என்பது மதுவிற்கு எதிரான போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த கடைகளை அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் பலமுறை உத்தரவிட்டும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அதை பிடிவாதமாக மறுத்து வந்திருக்கிறது.
அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு அவர்களை மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது நீதிமன்றமே அந்த பூட்டு போடுகிற வேலையை செய்திருக்கிறது. கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மதுவிலக்கை நோக்கிய ஒரு முக்கியமான ஒரு அடியாக இது பார்க்கப்படுகிறது, ஒரு முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு மதுவினுடைய தீமை என்பது ஒரு பழக்க வழக்கம் என்பதை தாண்டி ஒரு குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அழித்துவிடக்கூடிய ஒரு கொடூரமான நோயாக இன்றைக்கு மாறிவிட்டது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் மதுவினால் ஏற்பட்ட உடல்நலக் கோளாறுகள், அதாவது ஒரு கிட்னி செயல்பாடுகளை இழந்து நுரையீரல் பாதிப்புகளுக்கு ஆளாகி, கல்லீரல் பாதிப்புகளுக்கு ஆளாகி ஒரு நிரந்தர நோயாளிகளாக 30-35 வயதிலேயே நிறைய இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கூட இன்றைக்கு மதுவருந்தும் பழக்கத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இது தனி மனிதர்களுடைய பழக்க வழக்கம் என்பதை விட ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் அது அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்தின் பெரும்பகுதி இந்த மதுக்கடைகளுக்குத்தான் செல்கிறது. குறிப்பாக மத்தியதர வர்க்க அடித்தட்டு வர்க்க மக்களுடைய இந்த அவலம் என்பது நாம் நினைத்து பார்ப்பதற்கே நெஞ்சை பதறச் செய்வதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த மதுக்கடைகள் தொடர்பான இந்த ஒரு பிரச்சனை என்பது நாடு முழுக்க விவாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதில் சாலை விபத்துகள், குடும்ப வன்முறைகள் அல்லது பொருளாதார ரீதியான பாதிப்புகள் என்பதெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருந்து வந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற சூழ்நிலையில் தான் இந்த சாலை விபத்துகளில் லட்சக்கணக்கான பேர் மதுப்பழக்கத்தின் காரணமாக வண்டி ஓட்டி அவர்கள் தங்கள் உயிரையும் மாய்த்துக்கொண்டு பிறரையும் மாய்க்கக்கூடிய இந்த பழக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எதிர்த்து தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில அரசுகளும் முறையிட முயற்சிக்கின்றன. அவர்கள் இதை தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வருமான இழப்பாக மட்டும்தான் அவர்கள் இதை பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை என்பது இதில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. அரசிற்கு எவ்வளவு வருமான இழப்பு ஏற்படுகிறதோ அதே அளவிற்கு இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய வருமானம் பாதுகாக்கப்படும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். மதுவிற்காக செல்லக்கூடிய பணம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய உணவு தேவைக்காக, மருத்துவத்திற்காக, கல்விக்காக அல்லது வேறு பல அடிப்படை தேவைகளுக்காக, உணவுக்காக இருக்கக்கூடிய ஒரு பணம். அந்த பணம் தான் இங்கே டாஸ்மாக் கடைகளின் மூலமாகவோ அல்லது பொதுவாக மதுக்கடைகளின் மூலமாகவோ அபகரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு தலைமுறையையே காப்பாற்றுகிற ஒரு போராட்டம். ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலத்தை, அதனுடைய நலன்களை அல்லது கோடான கோடி குடும்பங்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம். இந்த குடும்பத்தினருடைய வருமானத்தில் பெரும்பகுதி மதுக்கடைகளுக்கு செல்வதால் அன்றாட தேவைகளுக்கு மக்கள் பெருமளவு கடன் வாங்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கந்துவட்டி கொடுமை என்பது தமிழகம் முழுக்க இதன் காரணமாக தலைவிரித்தாடுகிறது. நிறைய குடும்பங்கள் நிரந்தர கடனாளியாகவே மாறிவிட்டன. இதற்கெல்லாம் பின்னால் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அடிப்படை குடும்ப பொருளாதாரத்தை அளித்ததில் இந்த மதுப்பழக்கத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது எல்லா புறமும் ஒரு மிகப்பெரிய சமூக நோயாக மாறியிருக்கக்கூடிய இந்த மதுக்கடைகளை ஒழித்து கட்டுவதற்கு நாம் தொடர் முயற்சிகள் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இந்த மதுக்கடைகளை ஒரு மதுக்கடைகளிலிருந்து இது போன்ற சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைகளை நீக்குவதன் மூலமாக நமக்கு அதை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் பல மாநில அரசுகள் என்ன செய்ய முயற்சிக்கின்றன என்றால், தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் மாநில சாலைகள் என்று மாற்றி அதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை சார்ந்த இந்த தீர்ப்பிற்கு தாங்கள் உடன்பட வேண்டியதில்லை என்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன. மக்கள் நலன் நாடக்கூடிய அரசுகள் அத்தகைய ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. மாறாக மதுக்கடைகள் என்பது அது மனித விரோதத்தன்மை கொண்டவையாக மாறிவிட்டன என்கிற அடிப்படையில் கோடான கோடி மக்களை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மக்கள் சமூகத்தினுடைய முழு ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல ஆலோசகர் டாக்டர் பாபு ரங்கராஜன்.
ஒரு மனநல ஆலோசகரா மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும், அது சரி செய்யணும் அப்படின்னும் போது ஒரு ஆலோசகரா மருத்துவரா இவர் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஒரு மனநல ஆலோசகரா பயிற்சியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ. மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், வெரி பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே வந்து மனதை நம்ம வளமாக வைக்காதது தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டில் நம்ம இருக்கோம். மனம் சார்ந்த பாதிப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதனால நம்மளால இயல்பாக செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். குழந்தைகள் வரும்போது அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பயிற்சியாளராக பயிற்சி எவ்வளோ தூரம் முக்கியமாக இருக்குது, அந்த பயிற்சி மூலமாக நம்ம வந்து மனதை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, இன்னும் வயதான காலகட்டத்தில் அந்த அடலசென்ட் அந்த பருவ காலத்தில் நிறைய எமோஷன்ஸோடு இருக்காங்க. திடீர்னு ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் நம்ம பசங்கள், ஒரு பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதே எப்படின்னு தெரியாமல் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதற்கான ஒரு ஆலோசனைகள்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மனம் அப்படிங்கிறது என்ன, ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது மனம் சார்ந்த பாதிப்பு எப்படி எங்கேருந்து ஆரம்பமாகுது? எஸ், மனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ஏன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அந்த மைண்டு தான். ஏன்னா ஃபிசியலாஜிக்கலி நம்ம சேமாக இருந்தாலும் சைக்காலஜிக்கலி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைக்காலஜின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு டவுட் வருது. சைக்காலஜினா ஒரு வேளை பைத்தியங்கள், மனநலம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லூஸ் அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. சைக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்மாக இருக்குது. சைக்காலஜி மைண்ட் ரெண்டும் ஒன்று தான். இது எங்கே இருக்குது மைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் இன் த பிரெயின். அப்போ இந்த ஸ்டடிங் அபவுட் பிரெயினை வந்து நியூராலஜின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயினை தான் வந்து சைக்காலஜி மைண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மைண்டு கீழே தான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாட் எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் நமக்கு வருது. அப்போ நம்மளோட சிந்தனையை பேஸ் பண்ணி தான் ஒரு நாளும் ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தையிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெரியவங்க முடிக்க எல்லாத்துக்குமே இந்த சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ரொம்ப முக்கியம் அந்த சிந்தனையை நம்ம எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சொல்லுவாங்க நம்ம யார் அப்படிங்கிறதே நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கடந்த கால அனுபவம் தான் நம்மளோட தாட் ப்ராசஸாக வருது. நம்ம யார் கூட பழகணும், பேசணும், புரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோங்கிறத வச்சு தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மனம் ரொம்ப பவர்ஃபுல். அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குது. ஸோ ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பேசும்போதே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க சைக்காலஜி வந்து சைல்டு சைக்காலஜி, அடல்ட் சைக்காலஜின்னு டிவிஷன் ஆகி. இப்போது குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது என்ன சைல்டு சைக்காலஜின்னு நம்ம ஏன் பிரித்து சொல்கிறோம்? எஸ், இப்போ சைல்டு சைக்காலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு குழந்தைங்க பருவத்துலேருந்தே அவங்க வளர்ந்து வரும்போதே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்கள் வந்து துருன்னு இருப்பாங்க. அவங்கள வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அது நம்ம நிறைய கிளாஸிஃபிகேஷனில் நம்ம டயக்னோஸ் பண்ணி இது வந்து இந்த கேட்டகரியில் வராங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ADHDன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதையும் தாண்டி ஒரு 6 வயசுக்கு மேலே வரும்போது பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கலாம். சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஏற்று பேசுகிற மாதிரி இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம கைட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசு 8 வயசு வரும்போது எழுத படிக்கிறதுல குறைபாடு வரலாம். அவங்க அந்த வார்த்தைகள் மாற்றி போடுறது, அப்புறம் அந்த படிக்கும் போதே சில குழப்பங்கள் அவங்களுக்கு விட்டு படிக்கிறது, சேர்த்தி படிக்கிறது, இது மாதிரி வரும்போது அதை நம்ம டிஸ்லெக்ஸியாவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அசஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராப்பராக சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க ஐக்யூ எப்படி இருக்குங்க செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணலாம். இது சைல்டு சைக்காலஜியில் நிறையா இஷ்யூ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து நம்ம பிரெயினில் ஏற்படக்கூடிய சின்ன குறைபாட்டுனால அவங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்கும். இப்போ கண் வழியாக பார்க்கும்போது உள்ளே போகுது இன்ஃபர்மேஷன், வெளியில் வரும்போது அது மாற்றி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா WAS வாஸ்ன்றது அது உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி எழுத சொன்னாக்கா அது SAWன்னு எழுதிடுவாங்க. ஸோ அப்போ உள்ளே போகிற விஷயம் மாற்றி வர்றது தான் வந்து அந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா NOTன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து NOTன்னு படிச்சிருவாங்க, அந்த ஈயை விட்டுருவாங்க. எழுதும் போது அதே மாதிரி விட்டு படிச்சிருவாங்க. அதேமாதிரி படிக்கும் போதே நிறைய அசம்ஷன் ரீடிங் இருக்கும். படிக்கும் போதே கெஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையாகவே இதில் வரும். WHAT வாட்டுன்னு ஒரு லைனில் இருக்குன்னா தேர்ட் லைனில் வரும்போது WHERன்னு வரும்போது அந்த ஃபஸ்ட் 2 லெட்டர் மட்டும் பார்த்துட்டு இது வாட்டு தான் அப்படின்னு சொல்லி அசம்ஷனில் போயிடுவாங்க. இது இந்த டிஸ்லெக்ஸியாவோட கேட்டகரி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கான்டக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்டக்ட் டிஸார்டர் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம். சொல்கிறபடி கேட்க மாட்டாங்க, ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க, காசு வீட்டிலேருந்து அப்பப்போ எடுத்துப்பாங்க, அவங்க வயசை விட அதிகமான வயசு பசங்களோட சுற்றுறது,
அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் அனிமல் கூட கொஞ்சம் க்ரூவலாக இருக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து கான்டாக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் கூட சைல்ட்ஹுட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டிப்ரெஷன் வந்து பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு. ஈவன் 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை கூட டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை, இல்லை அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, இல்லை இவனை சரியாக யாருமே புரிஞ்சிக்கல, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒதுக்கிட்டாங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சைல்ட்ஹுட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றி பேசும்போது இந்த ஒரு பயிற்சியாளராக ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இந்த சைல்டு அந்த பீரியடில் தான் வந்து பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணும், ரொம்ப ரேப்பிட் க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ புரிதல் இதெல்லாமும் ஜாஸ்தி ஆகுது. இதை சரியான முறையில் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய ட்ரைனிங் கோர்சஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த நம்ம புரிதலில் இருக்கிற பிரச்சனை, க்ரியேட்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் அப்படின்றாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரெக்வயர்டா? அதெல்லாம் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், டெஃபினட்டாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகிட்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பழகிறோமோ அதெல்லாம் தான் அந்த குழந்தை கற்றுக்குது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், குழந்தைங்க பேசுகிறது எல்லாமே கேட்ட வார்த்தைகள், பழகிறது பேசுகிறது எல்லாம் நடந்துக்கிறது எல்லாமே பார்த்த விஷயங்களை தான் நடந்துக்கிறாங்க. அதுமாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். இப்போ எங்களோட சென்டரில் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் இது. பட் இருந்தாலும் இன்னும் டெக்னிக்கலாக நிறைய விஷயம் நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு இருக்குது. ஏன்னா ரைட் பிரெயின் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கும், சிந்தனைகள்லாம் வந்து நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க, மியூசிக்கெல்லாம் வரும். இந்த லெஃப்ட் பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல லாங்குவேஜ் இருக்குது, நம்மளோட பேச்சு திறன், நம்ம ஞாபகத்திறன்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இது ரெண்டும் சிங்க்ரனைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. அதை வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணும்போது நம்ம நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகுது அவங்களோட பிரெயின் எல்லாமே. நம்ம பாரம்பரியமாக பார்த்தாலே நம்ம அந்த காலத்தில் நிறைய விளையாட்டுலாம் விளையாடுனாங்க பார்த்தீங்களா, இந்த அஞ்சாங்கால் விளையாட்டு இதெல்லாமே வந்து இந்த ரெண்டு சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கான விளையாட்டு தான். இப்போ அந்த மாதிரி விளையாட்டுகள் நிறைய இப்போ கம்மி ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஆக்டிவிட்டி பண்ணும்போது பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணுமோ அவ்வளோக்குள்ள நியூரான் நெட்வொர்க்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அடல்ட் சைக்காலஜின்னு வரும்போது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சொல்கிறோம். நம்ம அடல்ட்டுன்னு ஆரம்பித்தா 60 வயசு 70 வயசு டிப்ரெஷன் வரைக்கும் நம்ம அதை இந்த கேட்டகரியில் தான் கொண்டு வர வேண்டியது இருக்குங்களா? இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியிலேயே வந்து பிபி வருதுன்னு சொல்கிறாங்க, டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றாங்க, ஃபெயிண்ட் ஆகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் இருக்கிறது பார்க்குறோம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ், இது ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு இப்படி இதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப ஓடிட்டே இருக்கோம், திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன? டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் நம்ம உடம்புல இப்போ மாறுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? வெரி குட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு 5 எமோஷன் ஒரு நாளைக்கு மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்க. சந்தோஷம், சோகம், பயம், கோபம், அன்பு, இது 5 ஒரு நாளைக்கு மாறி மாறி வரும். காலையில் எந்திரிக்கும் போது சந்தோஷமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் சூழ்நிலைகள் மாறும் போது அவங்களோட எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இதை தான் சைக்காலஜிக்கில் வந்து ஃபீலிங், எமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டயக்னோசிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிஹேவியர் தான், பேஸ்ட் ஆன் எமோஷன் தான் அவங்க பிஹேவியர் மாறும். இப்போ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களோட பிஹேவியர் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நல்லா கலகலப்பாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இதே சேட் ஆகிட்டாங்கன்னா அவங்க தனியாக இருக்கணும்னு தோணும், எந்த வேலையும் செய்ய தோணாது. இது சேட்னஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு இருக்கும், அடுத்த நாள் சரியாக போயிடும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணால் சரியாயிடும். இது ஒரு 2 வீக்ஸுக்கு மேலே அந்த சோகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்டம் எப்படி இருக்குன்னா, யார் கூடயுமே பேச மாட்டாங்க, தனியாகவே இருக்கணும்னு தோணும், டெய்லி ரொட்டீன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்க பாட்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன், பார்ட்டி, கேதரிங் எதுலேயுமே அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு டிவி ஓடினா கூட அவங்க அனுபவித்து பார்க்க முடியாது அவங்களால. ஒரு மாதிரி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நிறைய தூங்குவாங்க இல்லை தூங்கவே மாட்டாங்க, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இல்லை சாப்பாடே இறங்காது. இந்த மாதிரி சிம்டம்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு கன்சல்டண்ட்டை மீட் பண்ணாங்க அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் இவங்களை மீட் பண்ணாங்கன்னா இது எதனால் வந்தது, ஏன்னா எப்பயுமே லைஃப்பில் வந்து சூழ்நிலைகளை சமாளிக்க முடியலைங்கும் போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அது சொல்லுவாங்க, லேக் ஆஃப் எபிலிட்டி டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் இஸ் கால் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. ஒரு சூழ்நிலையை சமாளிப்பதற்கான சில திறமைகள் நமக்கு கம்மியாக இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிடும். அதனால தான் அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. அது ஈஸியாக நம்ம கன்சல்டன்ட் மீட் பண்ணாங்கன்னா இதுலேருந்து வெளியில் வரதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இப்போது இந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுலையே
பிரச்சனை இருக்குது சார். இப்போது எனக்கு ஒரு பாதிப்பு, மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா தான் நான் ஒரு மருத்துவரை போய் அனுப்புவேன். இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் எனக்கு இருந்தால் ஐ அட்மிட் as this is a habit, it is in general, இது எல்லாருக்கும் வர்றது தானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு மருத்துவரை போய் நம்ம அணுகவே மாட்டோம். எனக்கு டிப்ரெஷன் இருக்குங்கிறத விட இது ரெகுலர் ரொட்டீன் நினைக்கிற ஒரு மனப்போக்கம் இருக்கு இல்லைங்களா? எஸ், நம்ம கஷ்டப்பட்டு வாழணும்னு சொல்லி கொடுத்தனால இதெல்லாம் கஷ்டம் நினச்சி கஷ்டத்தையே அவங்க வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நேற்றை விட இன்றைக்கி நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, நாளைக்கு சரியாயிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் டயர்டு, நாளைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாயிட்டீங்க. இது லைஃப்பில் வந்து இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஒரு போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப ஒரு வாரமாகவே டல்லாக இருக்கேன், ஒரு 2 வாரம் 3 வாரமாகவே டல்லாக இருக்கேன், நினச்சது எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப டிலேடாக போகுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரமாட்டேங்குது, ரொம்ப சீக்கிரமாக மத்தியானத்துலேயே டயர்டாயிடுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம உடம்பு காட்டி கொடுத்துரும். ஏன்னா மனசு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல டயர்ட்னஸ் வந்துடும், ஒரு வேகமாக எதுவுமே பண்ண முடியாது, தாட் ப்ராசஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, ஒரு ப்ரொடக்டிவாகவே இருக்க மாட்டாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல குழப்பம் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு பரம்பரையாக வியாதின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா தாத்தா இவங்களாம் ஹெரிடிட்டரியாக கோவப்பட்டாங்க, அதனால ஆங்கர் அப்படிங்கிற ஒரு எமோஷன் பற்றி சொல்லுங்கள். இதோட கான்சிக்வன்ஸ் வந்து இப்போ சில பேர்லாம் கோவத்தில் ஒய்ஃபை வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனவங்கலாம் கூட இருக்காங்க. இட் லீட்ஸ் டு அந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு இந்த கோபம் அப்படின்ற ஒரு குணமோட செயல்பாடு பற்றி சொல்லுங்கள். கோபம் அப்படின்னு ஒருத்தர் யாருக்கு வந்தாலும் மேட் பிஹேவியர் பண்ணுவாங்கன்னு ஒரு இது இருக்குது, ரிசர்ச்சே இருக்குது. கோபம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தன்னிலை இழந்து அவங்க அறியாமல் அவங்க பேச்சு மாறும், செயல்பாடுகள் மாறும். ஏன்னா கோவப்படும் போது அவங்களுக்கு ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு இல்லாத போது ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கோவப்படும் போது பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க தூக்கி அடிக்கிறது, எரிஞ்சு விழுது, மரியாதை இல்லாமல் பேசுறது, பெரியவங்க சின்னவன் பார்க்காம பேசுறது, இதெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு 1/2 hour 1 hour இருக்கும். அந்த அரோஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த அரோஸ்ட் ஸ்டேஜ் கம்மியானதுக்கு அப்போ தான் தெரியும் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த கோவம் யாருக்கு வருது அப்படின்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப சோகமாக இருக்கிறவங்களுக்கு, பயம் பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கோவம் அதிகம் வரும். ஏன்னா அதுதான் மேஜர் ஃபேக்ட். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சமாளிக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து யாராச்சும் சாப்பிட்டியா அப்படின்னு சத்தமாக கேட்டால் கூட அவங்களுக்கு கோவம் வந்துடுது. சாப்பிட்டியான்னு கேட்டது கோவமா அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இது ஏன் நடக்குதுன்னா அவங்க உண்மையாலுமே அவங்க இந்த விஷயத்துக்காக கோவப்படலை, அவங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க. அதை சமாளிச்சிட்டாங்கன்னா நிம்மதி வந்துடும். நிம்மதியாக இருந்தாலும் கோவம் வராது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த பயம், சோகம் அப்படின்னு சொன்னீங்க. சோகம் அப்படிங்கிறது சோர்வுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? சோகம்னா நம்ம ஒரு பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம், அப்புறம் அது சரியான உடனே அது சரியாயிடுமா, இல்லை இதுவும் ஒரு மனம் சார்ந்த பாதிப்பு தானே? இல்லை, சோர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சேட்னஸ். அது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் சரியாக போச்சுன்னா அது வந்து சோர்வாக போயிடும். அது இதே சேட்னஸ்ங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னா தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டிப்ரெஷன். இதில் இன்னொரு வெரைட்டி பார்க்கணுன்னா நம்ம வந்து ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க, பயம் பதட்டம். பயம் பதட்டம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் படப்படப்படன்னு அடிக்கும், கை கால் நடுங்கும், வேர்த்து ஊற்றும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்சைட்டியோட சிம்டம், இந்த பயத்தினால் வரக்கூடிய விஷயம். நிறையா குழந்தைங்களுக்கு வரலாம். எக்ஸாம் எழுதும் போது வரும், ரிசல்ட் வரும்போது வரும். இப்போ நிறைய பேர் கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் எழுதினவங்கெல்லாம் என்னடா அடுத்த மாதம் வரப்போகுது, நிறைய பேர் அந்த பயத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிரும், சில பேருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, சில பேருக்கு அந்த மார்னிங்கில் இப்படி ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும், தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி படபடப்பாகவே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, கையெல்லாம் நடுங்க அவங்களுக்கு. நிறைய பேருக்கு எக்ஸாம் போகும்போதெல்லாம் வேர்த்து ஊற்றும், அப்படியே தொடச்சி எழுதிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஆன்சைட்டி விளையாடக்கூடிய ஒரு சிம்டம். இதை நம்ம சரியாக பண்ணிக்கலாம். எப்படின்னா யார் நம்மளை பயமுறுத்துறான்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சூழ்நிலை காரணம் கிடையாது. சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறத வச்சு தான் எனக்கு பயம். இப்போ எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது எக்ஸாம். ஏன் எனக்கு மட்டும் பயம் வருது அப்படின்னா எக்ஸாம் பற்றி நான் திங்க் பண்ணுற பாருங்க, அதுதான். அப்போ அந்த மைண்டு தான் எகெயின் நான் எப்படி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் மைண்டு, அதை பொறுத்து. எக்ஸாம் நான் எப்படி பார்க்குறேன், படிக்கலை இல்லை படிச்சிருக்கேன், படித்த கொஷின் வருமா, இல்லை கொஷின் டஃப்பாக இருந்துச்சுன்னா, மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்படி அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு செல்ஃப் டாக் அவங்களுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயமாயிடுவாங்க. இதே இன்னொருத்தர் எக்ஸாம் போகும்போது கான்ஃபிடென்ட்டாக போகிறாரு, அவருக்கு மட்டும் ஏன் கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா அவருக்குள்ளே எப்படி புரிஞ்சுக்கிறார், அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி ட்ரைன் பண்ணியிருக்காங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், எந்த கொஷின் வந்தாலும் நல்லா எழுதுவேன், எந்த மார்க் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டாக் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது. அப்போ சூழ்நிலை ஒன்றா இருந்தாலும் அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறாங்கன்னு பொறுத்து தான் அவங்களோட பயமும் சோகம் எல்லாமே. ஸோ
ஸோ தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம நீங்கள் முதல்ல சொல்லும் போதே எவ்வளோ thousands ஆஃப் தாட்ஸ் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி, இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். நம்ம தாட்ஸ் எப்படி வருதுன்னா நமக்கு தெரியாமையே வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து அந்த ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ், நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துட்டு தான் இருக்கும். சிந்தனையோடையே தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. அப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்த்து ஏதோ தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும்போதே வேற ஒன்று யோசிக்கிறீங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். அடுத்து சமைக்கிறத பற்றி யோசிக்கலாம், இல்லை அடுத்து வீட்டில் கிளம்புறவங்கள பற்றி யோசிக்கலாம். அடுத்தடுத்து தாட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சிந்தனை தான் நம்மளை எல்லா விஷயத்துக்குமே காரணமாக இருக்குது. நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களோட சிந்தனை. அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா த்ரூ தி டூ சேனல். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னா புரிஞ்சிக்கும் விதம். நம்ம ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பர்சனை பார்க்குறீங்க, ஒரு ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு நல்லவரா கெட்டவரா, அது கூட பேசலாமா பேச வேணாமா, அவரை பற்றி புரியும். அது எப்படி புரிஞ்சுக்கன்னா உங்களோட கடந்த கால அனுபவத்தை வச்சு தான் புரிஞ்சுக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நம்ம பேசுறது, நமக்கே தெரியாமல் நம்ம பேசுகிறோம். அவங்க வாய் அசையாது, லிப் மூமெண்ட் இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு விஷயம் தான் உங்கள் தாட்டை மாற்றுது. ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குங்கிற அந்த சூழ்நிலையோடு சேர்ந்து போகாமல் நமக்கு தெரியாமல் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நமக்கு தெரியாமல் நம்ம பேசுகிறோம். அதுதான் நம்மளோட தாட்டை மாற்றி ஃபீலிங்கை மாற்றிடுது. நான் ஏன் சோகமாக இருக்கேன்னா சூழ்நிலை சந்திக்கும் போது எனக்குள்ளே புரிஞ்சுக்கிறதும் எனக்குள்ளே பேசுகிறது தான். இதை நீங்கள் உங்களுக்குள்ளே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் தாட் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகே. இன்னொன்று ஒரு பெரிய இஷ்யூஸ் என்னென்னா இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பிஹேவியரல் பேட்டர்ன். ஒரு 10-13 வயசு வரைக்கும் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு சாதாரணமாக ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்த பசங்க கூட அந்த 15-16 அந்த ஏஜ் வரும்போது திடீர்னு ரொம்ப ரேஷாக பிஹேவ் பண்ணுறதோ, இல்லை ஐசோலேட் பண்ணி தனியாக இருக்கிறதோ, ஒரு மதிக்காமல் இருக்கிறது, ஏதோ அவங்களுக்குள்ளேயே ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதை மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ஏன் ஏற்படுது? இது வந்து 12 வயசுலேயே இப்போ வந்துடுது. இந்த அடலசன்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இந்த 12 to 21 ஏஜ் தான், 21 வயசு முடிக்கும் ஒரு முக்கியமான பீரியட். அந்த ஏஜ் வர முடிக்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஐ நோ பெட்டர் தென் யூ, எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை விட அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. அவங்க இண்டிபெண்ட்டாக போகிற ஏஜ் அங்கே தான். அப்போ நம்ம நிறைய கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறத விட நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுது. இது யூஸ்வலாக வந்து நம்ம பிரெயினில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ்னாலும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சேஞ்சஸ்னாலையும், அவங்க அந்த ஏஜ் க்ரோ ஆகிறதுனாலையும், இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அட்டைன் ஆகிறதுனாலையும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இப்படி தோணும். அப்போ அப்பா அம்மா வந்து 10 வயசு 12 வயசு முடிக்க பழகிட்டு இருந்த மாதிரியே அந்த பீரியடு 12 வயசுக்கு மேலே பழகக்கூடாது. அப்பா அம்மாவும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அவங்க கூட பழகிறது வந்து டே வாடா எங்க, டே சொல்கிறது கேளு, இப்படி பண்ணு, இப்படி செய் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். கண்ணி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட சஜஷன் மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு அடலசன்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு அலர்ட் மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவங்ககிட்ட போய் சொன்னால் புரியாதா, கால் எந்திரி 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 இந்த மாதிரி அவங்களை புஷ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த கொஸ்டின் அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கலான்னு இருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட், ஐ ரியலி அப்ரிஷியேட், நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு எந்திரிச்சிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்படி தான் அவங்க கூட பழகணும். இப்படி ஒரே நாள் பழகினா அடுத்த நாள் அவங்க மாறிடுவாங்க கேட்டால் மாற மாட்டாங்க. மாற முடிக்க நம்ம அப்படியே பழகிட்டே இருக்கணும். அது ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ 15 நாளையோ ஒரு பிஹேவியர் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ குழந்தை வந்து அடலசன்ட் உங்கள் குழந்தை தான், ஆனால் அடலசன்ட் ஆகும்போது அவனுக்கு ஒன்று ஒரு மரியாதை எதிர்பார்க்கும். அவங்களுக்குன்னு உண்டான ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து என்னையே மதிக்கணும் அப்படின்னு கேட்கும். அதனால் அவங்ககிட்ட அப்படி ஹேண்டில் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க எல்லா வேலையும் செய்ய வைக்கலாம். நம்ம 10 வயசு கீழே இருக்கிற குழந்தை மாதிரியே பழகினீங்கன்னா கோவம் தான் வரும். அதனால தான் 2 பேத்துக்கு ஃபைட்டு. ஸோ அந்த புரிதலில் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணுறது பெற்றோருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. எல்லாருக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குமா என்னன்னு தெரில. இப்போ நிகழ்ச்சியை பார்த்தா இது தெரியலாம். பட் இருந்தாலும் நம்ம நேற்று வரைக்கும் நம்ம பையனை எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தோமோ, ஒன்றை எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தோமோ, நம்ம அப்படி தான் குழந்தை மாதிரி தான் நம்ம இன்னும் பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுல? நிறைய ஸ்ட்ரெஸ். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் நிறைய அப்பா அம்மா வந்து 13-14 வயசுக்கு மேலே ஆகிட்டாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஐயோ உன்னை வளர்த்ததுக்குள்ள நெஞ்சு வழியாக வந்துடும் போல இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அவங்க படுத்துகிற பாடு தான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள படிக்க வைக்கிறது, அந்த ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த ரெடியாக வைக்கிறது, குளிச்சுட்டு இண்டிபெண்ட்டாக கிளம்பி இந்த ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வழியாக ஆயிடுறாங்க. நான் எப்பவுமே பெற்றோர்கிட்ட சொல்லுவேன், நான் காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுறீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து நான் 5 மணி வரைக்கும் ஃப்ரீ ஆகிட்டு 5 மணிக்கு வந்து நிறைய வேலை செய்ய வைக்கிறீங்க, இதனால் மட்டும் நம்ம பெஸ்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லிட முடியாது.
ஒரு பெஸ்ட் பேரண்ட் வந்து அவங்களோட ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க பெஸ்ட் பேரண்ட் சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அவங்க கூட பழகிறது, அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, ஐடியாஸை வந்து அவங்ககிட்ட கேட்குறது. டெய்லியுமே நான் சொல்லுவேன், நிறைய பேரண்டிங் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கேன். ஒரு நைட்டு ஒரு ஷேரிங் டைம்னு ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பை ஷேர் பண்ணுங்கள், இன்றைக்கி நடந்தது மட்டும் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான்லாம் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, என் வயசில் உனக்கு கிடைக்காதெல்லாம் இப்போ உனக்கு கிடைச்சிட்ருக்கு, இப்படி புலம்பக்கூடாது. அப்படி உங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் சொல்ல வேண்டாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அவங்கள சொல்லுங்கள். திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் எப்பவுமே பேரண்டிங். கேள்வி கேளுங்க, நிறைய பேசாதீங்க. அடலசன்ஸ்ட்டு நிறைய பேசவே கூடாது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பேரண்ட் வந்து அவங்கள திங்க் பண்ண வைக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கணும். இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறதுக்கும் என்ன பண்ண ஸ்கூலில் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன பண்ணன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, போரிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுக்கண்ணா, இன்றைக்கி உங்களோட லேர்னிங் எப்படி இருந்துச்சு, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் 2-3 விஷயம் சொல்லுவாங்க. அதனால தான் எப்பயுமே நைட்லேயே நான் சொல்லிடுவேன், நைட்டு வந்து ஒரு ஷேரிங் டைம். ஏன்னா ஒரு அடலசன்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஷேர் டைம் இருந்தால் தான் அவன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்லுவான். இந்த குட் டச் பேட் டச்லாம் இப்போ தான் டீச் பண்ணணும். ஏன்னா இந்த வயசில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு பொண்ணு என்னை பார்க்குது, இல்லை ஒரு பையன் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது அந்த குழந்தை வந்து வீட்டில் கம்ஃபர்டபுளாக சொல்கிற மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அந்த குழந்தை சொல்லும். இந்த விஷயம் எங்கள் வீட்டில் சொன்னால் பெருசாக பார்ப்பாங்க, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அதனால அடலசன்ஸை திட்டி வளர்த்தக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்போடு போகணும். அவங்கக்கிட்ட நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், அவங்ககிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்கணும். தம்பி இது பண்ணலான் இருக்கேன்னு ஒரு ஐடியா கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். இப்படி ஒரு அடல்ட்டு மாதிரி நீங்கள் நடத்துனீங்கன்னா அவனுக்கு உங்கள் கூட பழக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் வரும். ப்ளஸ் அவங்க வந்து திங்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. டெஃபினட்டாக டிசிஷன் மேக்கிங், பிளானிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் இதெல்லாம் இந்த விஷயத்துலேயே அவங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஒரு மனநல மருத்துவராக, ஆலோசகராக, பயிற்சியாளராக, இன்னைக்கு மனம் அப்படிங்கிறது தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னும் போது இதை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், வளமாக வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும்? வெரி சிம்பிள். அவங்க வந்து வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கத்தி பேசுகிற விஷயங்களை கம்மி பண்ணிக்கலாம் வீட்டில். அதேமாரி ஒரு விஷயம் நம்ம வந்து புலம்புறதை முதல்ல கம்மி பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க புலம்புனா என்னோடய குறையெல்லாம் போயிடுது அப்படின்னு. புலம்புறதுனால இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஒன்றா சில பேர் மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறாங்க, இன்னொருத்தவங்க நமக்குள்ளேயே புலம்புறாங்க. இந்த புலம்புறது, சத்தம் போடுறது இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். புலம்புறதுக்கு பதிலாக என் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்குது, நேற்றை விட இப்போ நான் நல்லா இருக்கேன், நேற்றை விட நான் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன், நேற்றை விட என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, நேற்றை விட நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நேற்றை விட நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே புலம்புனா போதும். இந்த மாதிரி மனசுக்குள்ளே அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அவங்களோட மனசை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. மைண்டோட ட்ரைனிங் என்ன அப்படின்னா, நமக்குள்ள நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான். நடக்கிற சூழ்நிலை பற்றி தான் பேசுவோம். சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த வார்த்தை அவங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க மைண்ட் நல்லாயிருக்கும், அவங்க தகுந்த மாதிரி லைஃப் நல்லா போகும். மனம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறோங்கிறது ரொம்ப விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நமக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் பண்ணலாம். நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கிற விஷயத்த அதிகமாக நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு எனக்கு சந்தோஷப்படும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணலாம். நாங்கள் யூஸ்வலாக வந்து சஜஸ்ட் பண்ணுறதுன்னா இந்த கார்டனிங், அந்த மாதிரி பெட்டோட விளையாடுறது, குழந்தைங்களோட இருக்கிறது, அவங்களோட வெளியில் போகிறது, ஒரு வாக், ஒரு அப்பா அம்மா தனியாக ஒரு பர்சனல் வாக், அண்ட் தென் ஃபேமிலியோட ஒரு வாக். இப்படிலாம் போகும்போது அந்த ஸ்கூல் ரொட்டீனோ இல்லை ஆஃபீஸ் ரொட்டீனோ இல்லை ஃபேமிலி பற்றியோலாம் பேச வேண்டாம். பார்க்குறத பற்றி பேசலாம், நமக்கு என்ன சூழ்நிலை தெரியுதோ அதை பற்றி பேசலாம். இதெல்லாம் பேச பேச அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ப்ளசண்ட் ஃபீலிங் அவங்களுக்கு வரும். ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பேசினா எகெயின் நம்ம மைண்ட் வந்து கரப்டடாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்க க்ரோ ஆகுறாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணாதவங்க க்ரோவே ஆக மாட்டாங்க. அதனால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கவே வேண்டியதில்லை. ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் அதுலேருந்து புதுசாக ஒரு ஸ்கில், நமக்கு எந்த ஸ்கில் இல்லையோ அதை தான் நம்ம ப்ராப்ளமாக வந்து சேரும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் சமைக்க சொன்னீங்கன்னா எனக்கு அது ப்ராப்ளம் தான், ஏன்னா எனக்கு தெரியாது. இதே எங்கள் அம்மாட்ட இல்லை என்னோடய ஒய்ஃப்கிட்ட விட்டால் நல்லா செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பழகிடுச்சு. அப்போ எனக்கு பழக்கத்தில் ஏற்படுத்துறதுக்காக தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது ப்ராப்ளம் இல்லை, நியூவாக ஒரு விஷயம் பழகிக்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ நியூவாக நிறையா பழகிறதுக்கு ஆசைப்படணும். அதேமாரி எதை ஒன்று பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு பிரெயினுக்கு ஒர்க் கொடுங்க. இப்போ உங்கள் முன்னாடியே இப்போ வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இதில் வேறு எப்படி யோசிக்கலாம் 3 டைமென்ஷனலாக. இதை வந்து உங்கள் குழந்தைகிட்ட இந்த ஒரு விஷயத்தை கொடுத்து இது நீ எப்படி பார்ப்ப, இதை நீ எப்படி கன்க்ளூட் பண்ணுவேன், இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, இப்படி ஒரு 3 கேள்வி கேட்டிங்கன்னா அவங்கள திங்க் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். அதேமாரி நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து சிரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா நிறைய சிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பிரெயினில் வந்து டெவலப் ஆகுது.
அந்த ஆக்சிடாக்சின் டெவலப் ஆச்சுன்னா பாண்டிங் ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகும். இதே திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறத கேளு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆச்சுன்னா 2 பேர்த்துக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கோவமாகவே இருக்கும். அதுமாதிரி ஆக்சிடாக்சின் டெவலப் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். 2 விஷயத்தை தான் ஆக்சிடாக்சின் வரும். ஒன்று அப்ரிஷியேட் பண்ணால் வரும், இன்னொன்று சிரிச்சா வரும். இந்த 2 விஷயம் வீட்டில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 3 விஷயம் நான் எப்பவுமே அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இந்த BCCன்னு சொல்லுவோம், பிளேம், கம்ப்ளைண்ட், கிரிட்டிசிசம். ஒருத்தவங்களை உட்காந்து குறை சொல்கிறதோ குத்தம் சொல்கிறதோ இல்லை கேலி கிண்டலோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் 2 பேத்துக்குள்ளே சண்டே கம்மி பண்ணலாம். இது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அம்மா அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு கிண்டல் கேலி 4 பேர்த்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படும். எப்பயுமே பிளேம், கம்ப்ளைண்ட், கிரிட்டிசிசம் இல்லாமல் இருந்தால் டெஃபினட்டாக ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வரும். கண்டிப்பாக மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மனசுக்காக நிறைய ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 2 விஷயம். ஒன்று மனசு சரியாக இருக்கணும், நைட்டு படுக்கும்போது, காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசோட நல்லா நிம்மதியாக படுத்தாலே அடுத்த நாள் நல்லா நம்ம வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான சார் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது மனதை ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். அது சரியான முறையில் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாக சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுலேருந்து மனம் அப்படிங்கிறது என்ன, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மனம் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை உள்ளாக்குது, அது சரி செய்யணும் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். வயதானவங்க அப்படின்னா வயதுக்கு வந்த காலம் தொட்டு வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வேணால் வரலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அடலசன்ட் அந்த பருவ காலத்தில் வர மாற்றங்கள், அதை பெற்றோர்கள் சரியான முறையில் கையாள வேண்டிய அவசியம் என்ன, அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இதை சரியான முறையில் கையாளலைன்னா எப்படிப்பட்ட ஒரு விளைவுகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ஒரு மனநல மருத்துவராக, ஒரு பயிற்சியாளராக, ஆலோசகராக உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் எடுத்துரைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் தில்லிக்கு அருகில் இருக்கிற ஒரு அகண்ட நொய்டா என்கிற பகுதியில் ஆப்பிரிக்க மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து நடந்த விவாதங்களை நாம் அறிவோம். மிக அண்மையில் புகழ்பெற்ற தமிழ் நாடேடு ஒன்றின் நடுப்பக்கத்தில் அந்த இந்திய ஆப்பிரிக்க மாணவர்களின் நட்புறவு சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற சாமுவேல் ஜாக் என்கிற ஒருவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய கட்டுரையாக இருக்கிறது. அந்த நிகழ்வை நாம் அறிவோம். கிரேட்டர் நொய்டா என்கிற பகுதியில் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அளவுக்கு கூடுதலாக கஞ்சாவை உட்கொண்டு அதனால் மயக்கமடைந்து இறுதியில் இறந்தே போனான். அப்படி கஞ்சாவால் இறந்து போனவனுக்கு யார் கஞ்சா கொடுத்திருப்பார்கள் என்று ஒரு யூகம் செய்து அவனோடு படிக்கிற அல்லது அருகில் இருக்கிற ஆப்பிரிக்க மாணவர்கள் தான் அதை செய்திருக்கக்கூடும் என்கிற எண்ணத்தில் அந்த ஆப்பிரிக்க மாணவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிற அந்த நிகழ்ச்சியை ஒட்டித்தான் இவை அனைத்தும் இன்றைக்கு பேசப்படுகின்றன. ஏன் அந்த ஆப்பிரிக்க மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள்? அடிப்படையில் அவர்கள்தான் கஞ்சாவை இந்த பிள்ளைக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்கிற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது. அது குறித்து தான் அந்த கட்டுரை பேசுகிறது. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இதுபோன்ற செயல்களிலே எல்லாம் ஆப்பிரிக்க மாணவர்கள்தான் ஈடுபடுவார்கள் என்பது போல ஒரு எண்ணம் மக்களிடத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் எங்கள் மாணவர்களின் மீது இப்படி ஒரு கடுமையான தாக்குதல் நடத்த பெற்றிருக்கிறது. இந்திய அரசாங்கம் அதனை கண்டிக்கக்கூட இல்லை. அது ஏதோ தனிமனித விவகாரம் என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படியெல்லாம் நிறத்தின் அடிப்படையிலான இன ஒதுக்கீடு, எங்களிடத்திலே அந்த அப்பார்ட் என்று சொல்லுகிற அந்த ஒதுக்கீடு எங்களிடத்திலே இந்தியாவிலே இல்லை என்கிற ஒரு பேச்சும், அது தனிப்பட்ட விவகாரம் காரணமாகத்தான் அப்படி நடந்திருக்கிறது என்று மத்திய அமைச்சர்களே சொல்லுகிற நிலையும் ஏற்பட்டது. எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய கொடுமை நாம் அறிவோம். ஆடுகிற கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் இதை பற்றி சொல்லுகிற போது இந்தியாவிலே இன ஒதுக்கல் என்பது ஒரு நாளும் இல்லை, அந்த ரேசிசம் என்பது இருந்திருக்குமானால்
நாங்கள் தென்னிந்தியர்களோடு எப்படி சேர்ந்து வாழ்வோம் என்று வெளிப்படையாக தமிழர்களோடு, மலையாளிகளோடு, கன்னடர்களோடு, தெலுங்கர்களோடு நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்வோம்? நாங்கள் கருப்பு நிறத்தவர்கள் என்றெல்லாம் பார்ப்பதில்லை, அதனால்தான் அவர்களோடும் சேர்ந்து வாழ்கிறோம் என்று சொல்லி அது நாட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அவர் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஆனாலும் கூட அவர்களினுடைய உளப்பாங்கு என்னவாக இருக்கிறது? இதே தருண் விஜய் அவர்கள்தான் திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்து திருவள்ளுவரிடத்திலே மிகப்பெரிய வாசகன் என்பது போல தன்னை காட்டிக்கொண்டு தமிழக மக்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒருவர். அவரை தமிழ்நாடு முழுவதும் திருக்குறளுக்காக ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டையும் அவர்களினுடைய கட்சி செய்தது. ஆனால் இன்றைக்கு என்னவாக அது நேர்ந்திருக்கிறது என்றால், தமிழர்களை பற்றி, தென்னிந்தியர்களை பற்றி அவர் என்ன கருதுகிறார்? அவருடைய ஆழ் மனத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது என்றால், இவர்களெல்லாம் கருப்பர்கள், தீண்டத்தகாதவர்கள், ஆனாலும் போனால் போகிறது என்று மன்னித்து நாங்கள் அவர்களோடு இருக்கவில்லையா என்பது போல அவருடைய அந்த குறிப்பு இருக்கிறது. இருப்பினும் அவர் அதற்காக வருத்தம் தெரிவித்து நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் இந்த கருப்பு இன மக்களை, ஆப்பிரிக்க மக்களை வெறுக்கிற ஒரு போக்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்று ஆப்பிரிக்க இந்திய மாணவர் நட்புறவு கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அந்த ஜாக் மிக அருமையாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் மனத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்து கொண்டிருப்பதனால் தானே அது யார் என்பதை கூட தீர விசாரிக்காமல் எங்களை அடிக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பின்னால் அவர் வைக்கிற ஒரு செய்தி இருக்கிறதே, நம்மை பல மடங்கு சிந்திக்க வைப்பதாக அது இருக்கிறது. அந்த மாணவர் எழுதுகிறார், இது எங்கே இருந்து வருகிறது என்றால், இந்த இன ஒதுக்கல் இங்கே ஏற்கனவே இருக்கிற சாதி என்கிற அந்த கொடிய பழக்கத்திலிருந்து அது நிறவெறி என்கிற இடத்துக்கு வந்து சேர்கிறது. ஏனென்றால் சாதி என்பதும் வருணத்திலிருந்து தான் வருகிறது. வருணம் என்றால் வண்ணம், வண்ணம் என்றால் நிறம். எனவே நிறத்தின் அடிப்படையிலே தான் வெள்ளையாக இருக்கிறவன் உயர்ந்தவன், பழுப்பாக இருக்கிறவன் அடுத்தவன், கருப்பாக இருக்கிறவன் தாழ்ந்தவன் என்று இந்த நிறத்தின் அடிப்படையிலே மனிதர்களை நான்காக பிரித்த காரணத்தினாலே தான் அதற்கு வருணம் என்று பெயர். அதைத்தான், அந்த அதர்மத்தைத்தான் நம் நாட்டில் வருண தர்மம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வருண தர்மம், அந்த சாதியம்தான் இன்றைக்கு ஆப்பிரிக்க மக்களின் மீதும் ஒரு இழிவான பார்வையை பாய்ச்சுகிறது என்று அந்த மாணவர் தன்னுடைய கட்டுரையிலே எழுதுகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் எழுதியிருக்கிற இன்னொரு முதன்மையான செய்தி, எங்காவது பாடலின் ஒலியை நாங்கள் கொஞ்சம் கூட்டி வைத்து கேட்டால் உடனே எங்கள் மீது கோபப்படுகிறார்கள், சில நேரங்களில் உள்ளே வந்தே எங்களை தாக்குகிறார்கள். இந்த இடத்தில் அவர் என்ன கேட்கிறார் என்றால், பாட்டினுடைய ஒலியை கூடுதலாக வைத்து இந்திய நாட்டு பிள்ளைகள் யாரும் கேட்பதே இல்லையா? நாம் பார்க்கலாம், அது ஒரு விதத்தில் வயது சார்ந்தது. பெரியவர்கள், எப்போதும் வயதானவர்கள் ஒரு மென்மையான பாடலை ஒலி குறைவாக வைத்து கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் இளைஞர்களுக்கு ஒரு துள்ளல் போக்கு இருக்கும். எனவே அவர்கள் கூடுதலாக ஒலியை வைத்து பாட்டு கேட்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கிற நடைமுறை. அது வெறும் ஆப்பிரிக்க மாணவர்களுக்கு உரியதல்ல. ஆனால் இதனை நாம் வெளிநாடுகளுக்கு போகிற போது பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற நம்மவர்களே சொல்லுவார்கள், ஆப்பிரிக்க மக்கள் போனால் அவர்கள் கார்களில் அந்த பாடல் மிகுந்த ஒலியோடும் இரைச்சலோடும் தான் வரும். அது மட்டுமல்ல, ஆப்பிரிக்க மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு போகிற போது அவர்களை நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக பார்க்காதீர்கள், அவர்களை பார்த்தால் விலகி போய்விடுங்கள் என்றெல்லாம் நமக்கு அங்கே இருக்கிற தமிழர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். எனவே ஆப்பிரிக்க மக்களின் மீது ஒரு முன்முடிவு, ஆங்கிலத்திலே ப்ரிஜுடிஸ் என்று சொல்லுவார்களே, அப்படி ஒரு முன்முடிவு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த முன்முடிவுக்கு எது காரணம் என்றால், அவர்களினுடைய தோலின் நிறம்தான் காரணம். கருப்பாக இருக்கிறவனெல்லாம் தப்பு செய்வான், வெள்ளையாக இருக்கிறவனெல்லாம் பொய் சொல்ல மாட்டான் என்று கருதுகிற ஒரு அடிமைத்தனம் நம்முடைய மூளைகளில் ஊறி கிடக்கிறது. அந்த மாணவர் தன்னுடைய கட்டுரையிலே கேட்கிறார், எங்களுக்கும் கஞ்சாவுக்கும் அப்படி என்ன தொடர்பு? கோவா கடற்கரை முழுவதும் கஞ்சா விற்பனை நடக்கிறதா இல்லையா? கோவா கடற்கரையிலே கஞ்சாவை கொண்டு வந்து கொடுக்கிறவர்கள் யார்? அது ரஷ்யர்களும் ஐரோப்பியர்களும் தானே என்று கேட்கிறார். அவருடைய பார்வையில் அது உண்மைதானா என்பது ஆய்வுக்கு உரியது. ஆனால் ரஷ்யர்களும் ஐரோப்பியர்களும் தானே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அங்கே யாரும் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. அதுபோல பல்வேறு இடங்களிலும் இப்படி கஞ்சாவை விற்பனை செய்கிறவர்கள், இளைஞர்களை பிஞ்சிலேயே வெதும்ப செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நாங்கள் காரணமில்லை.
இப்படி சொல்லுவதால் ஆப்பிரிக்க மாணவர்களிடம் கஞ்சா பழக்கமே இல்லை என்று சொல்ல வரவில்லை. எப்படி எல்லோரிடமும் இருக்கிறதோ, எப்படி எல்லா இளைஞர்களிடமும் இப்படி தீய பழக்கங்கள் எல்லா நாடுகளிலும் எல்லைகளை கடந்து பரவுகின்றதோ, அப்படி எங்கள் நாட்டிலும் இருக்கலாம். அதற்காக நாங்கள் மட்டும்தான் இது போன்ற தீய பழக்கங்களையெல்லாம் உடையவர்கள் என்று கருதுகிற அந்த மனோநிலை சாதியத்திலிருந்து வருகிறது. அதுதான் அந்த கட்டுரையினுடைய சாரம். எப்படி இங்கே சாதி என்று ஒன்று இருக்கிறதோ, அதனுடைய அடிப்படையில் இன ஒதுக்கல் இருக்கிறதோ, அதன் காரணமாக அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிறத்தின் அடிப்படையில் ஒரு வெறுப்பு என்பது இங்கே வளர்ந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லி, நாங்கள் இந்த மண்ணுக்கு படிக்க வந்திருக்கிறோம், இந்த மண்ணிலிருந்து கற்க வந்திருக்கிறோம், எனவே எங்களை நண்பர்களாக பாருங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கும்போது அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது தெளிவாக இருக்கிறது. எக்காலங்களிலும் பலவிதமான புதிய புதிய நோய்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. இன்று ஆலோசனை பகுதியிலே உங்களிடத்திலே நான் கலந்துரையாட இருப்பது மஞ்சள் காமாலை பி வைரஸ் மற்றும் சி வைரஸ் கிருமிகளை பற்றி. ஸோ இது என்னங்க அது பி வைரஸ் சி வைரஸ்னு சொல்கிறோம், அதை பற்றி நம்ம கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் நிரந்தரமாக கல்லீரலில் தங்கி கல்லீரலை பாதிக்கக்கூடிய கிருமிகள் 2 உண்டு என்றால் பி வைரஸ் சி வைரஸ். டெல்டா வைரஸ் ஒன்று இருக்கிறது, அது இந்தியாவில் அதிகமாக இல்லை, ஆப்பிரிக்காவில் இருக்குது, இட்டாலியில் இருக்குது. அது பி வைரஸ் இருந்தால் தான் அந்த டெல்டா வைரஸ் வசிக்க முடியும். இந்தியாவில் ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப 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 குறைவு. நான் இந்த என்னோட 30 ஆண்டு கால அனுபவத்தில் 2 கேஸ் தான் டெல்டா வைரஸ் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அதுவும் இப்போ சமீப காலத்தில் காணவே காணோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தது தான். ஸோ அந்த பி வைரஸ் என்ற கிருமி ஒரு மஞ்சள் காமாலை உருவாக்கக்கூடிய வைரஸ் கிருமி. ஆனால் எல்லாத்துக்கும் மஞ்சள் காமாலை உருவாக்காது. அது இப்போ இந்த பி அண்ட் சி வைரஸஸ் ரெண்டுமே எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி பரவுது, மனிதர்களுக்கு எப்படி வருகிறது. ஒரு மனிதன்ட்டு இருந்தால் இன்னொரு மனிதனுக்கு வருது. அதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சவர பிளேடு, காது குத்துற ஊசி, பச்சை குத்துற ஊசி, அப்புறம் நெகம் வெட்டுறது, அப்புறம் ஷார்ப்ஸ், எல்லா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி சில ஷார்ப்ஸ் வழியாகத்தான் பரவுகின்றன. ஈவன் சீப்பில் கூட அந்த யாருக்காவது பி வைரஸ் இருந்து தலையில் புண்ணு இருந்தால் அதில் உரசி நமக்கு நாம் அதே சீப்பை உபயோகிச்சோன்னா நமக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம உடம்புல தோலில் போய் உரசும் பொழுது வருகின்றது அந்த பி வைரஸ் கிருமி. ஒரு முறை ஒரு அமெரிக்காவில் ஒரு 10 மைல் ஓட்டப்பந்தய மேரத்தான் இருந்தது. அதில் ஓடி 5 பேருக்கு பி வைரஸ் மஞ்சள் காமாலை ஏற்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாடே போய் எதனால் இது வந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அது பூரா அந்த 10 மைல் ட்ராக்கை அவங்க எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. முதல்ல போன ஒருத்தருக்கு பி வைரஸ் கிருமி இருந்தது, ஆனால் அவருக்கு தெரியல. ஹீஸ் அ கேரியர் கால் சைலண்ட் கேரியர்ஸ், அதாவது தாங்கிகள் என்று கூறுவோம். அதாவது உள்ள கிருமி இருக்கும், ஆனால் வெளியே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருந்தவருக்கு ஒரு இடத்துல ஒரு மரக்கிளை அவர் மேலே உரசி இருக்கு. அந்த இடம் இந்த லோவாக வந்திருக்கு, அந்த புஷ் மாதிரி. அந்த இடத்துல போனவங்க எல்லாரும் அவர் உரசினப்போ அவருக்கு அந்த இரத்த காயம் ஏற்பட்டது. அந்த ரத்தம் அதில் உறைஞ்சது. அதில் சப்சிக்வெண்ட்டாக ஓடினவங்க தோலில் உரசி அவங்க எல்லாத்துக்கும் இந்த மஞ்சள் காமாலை பி வைரஸ் கிருமி தாக்கியது அப்படிங்கிறத அவங்க அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம் அதை தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் ஒரு சொட்டு ரத்தம் நம்ம டேபிள் டாப்பில் இருந்ததுன்னா அது உறைந்தால் கூட 1 மாத காலம் கழித்து நீங்கள் போய் கையை ஏதாவது கட் பண்ணிவிட்டு அதில் போய் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிருமி வந்துடும். அதனால தான் அது ஒரு கொடிய கிருமின்னு சொல்கிறோம். எய்ட்ஸை விட கொடிய கிருமின்னு சொல்கிறது எதனாலன்னா, இந்த மாதிரி அதாவது சீதோஷ்ண நிலையும் தாண்டி ரூம் டெம்பரேச்சரில் 30 நாள் கூட உட்காந்துருக்கக்கூடிய கிருமி காய்ந்த ரத்தத்தில். ஸோ அதனால் நம்ம எங்கேயும் ரத்த கசிவு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நமக்கு பி வைரஸ் கிருமி இருக்கா அப்படிங்கிற பரிசோதனை பண்ணிக்கணும், தடுப்பூசி போட்டுக்கணும். ஏன்னா பி வைரஸ் தடுக்கப்படக்கூடிய ஒரு நோய். அந்த பி வைரஸுக்கு 3 முறை தடுப்பூசி போடணும். இப்போ ஒரு ஊசி 1 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு இந்த 3 தடுப்பூசி போட்டாலே பி வைரஸ் வராமல் தடுத்துடலாம். ஸோ இப்போ பி வைரஸ் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு என்ன சார், நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணனா இல்லை ஏதாவது போய் ஷவர பிளேடு யூஸ் பண்ணனா? ஒன்றும் கிடையாது.
நான் வந்து தனியாக என்னோட சவர பிளேடு தான் யூஸ் பண்ணுறேன். பார்பர் ஷாப்லலாம் போய் சவர பிளேடு யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி எல்லா பார்பர் ஷாப்லேயும் அந்த புதிய பிளேடை உடச்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு முறை யூஸ் செய்தால் தூக்கி போட்டுறாங்க. தே ஆர் வெரி கேர்ஃபுல். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எய்ட்ஸை வந்து இதே மாதிரி தான் பரவும். எய்ட்ஸை தடுக்கிறதுக்கு எல்லா விதிமுறைகளும் நம்ம மேற்கொண்டாலே பி வைரஸையும் தடுத்துடலாம், சி வைரஸையும் தடுத்துடலாம். எய்ட்ஸ் வந்து இந்தியாவில் வர ஆரம்பித்ததுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1993 பெரிய பிரச்சனை, அந்த பூகம்பமாட்ட வெடிச்சது, இந்தியா பூரா எய்ட்ஸ் பரவிட்டுருக்குன்னு. அப்போ வந்து நாம் இதெல்லாமே தற்காப்புக்காக இதெல்லாம் மேற்கொண்டோம், இதில் எல்லாத்தையும் தடுத்தோம். ஆனாலும் சில சமயங்களில் இப்போ பி வைரஸ் ஆகப்பட்டது, இப்போ எய்ட்ஸாவது இந்த மாதிரி வந்து ஷார்ப்ஸ் வந்து உடனடியாக ஷேர் பண்ணாலோ அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாகவோ அல்லது சரியாக பரிசோதிக்கப்படாத இரத்த தானத்தின் மூலமாகவோ பரவக்கூடியது, இல்லை சுகாதாரமற்ற ஊசிகள் இதனால் பரவக்கூடியது. ஆனால் பி வைரஸ் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் நாளில் இன்னொருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தரமணி பேசிக் சயின்சஸ் இன்ஸ்டியூட் சென்னையிலேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க ரிசர்ச்சில். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம அறியாமே நம்ம நெயில் கட்டர் யூஸ் பண்ணுறோம், சீப்பு யூஸ் பண்ணுறோம், சில சமயங்களில் சவர பிளேடு கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கத்தி அருவாமனையிலலாம் நமக்கு ரத்தம் பட்டதுன்னா அதுக்கப்புறம் யாராவது வந்து அதில் இந்த கையை உரசினாங்கன்னா கூட அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு பி வைரஸ் இருந்தால் மற்ற அனைவரும் பி வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணி தடுப்பூசி போட்டுக்கிற நல்லது. வருஷக்கணக்காக அந்த பி வைரஸ் உள்ளே இருந்தால் ஒன்றுமே தெரியாது, நோய் இருக்கிறதே தெரியாது, பார்க்குறக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து 100 இந்தியர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 4 பேருக்கு இந்த பி வைரஸ் கிருமி இருக்குன்னு அந்த காலத்து ஆய்வுகள் கூறின. இன்றைக்கி வந்து அது குறைஞ்சி கிட்டத்தட்ட 2%, 1% ஆயிடுச்சு. கோவை மாதிரி நான் வசிக்கிற நகரத்தில் வந்து 0.4% இருந்தது, இப்போ 0.2% தான் இருக்குது. அந்த அளவு குறைஞ்சிடுச்சு. எய்ட்ஸுக்காக நாம் வந்து தற்காப்புக்காக மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளில் பி வைரஸும் குறைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 40 அனாதை இல்லங்களில் போய் 120 முறை நாங்கள் போய் 2560 குழந்தைகளுக்கு பி வைரஸ் இருக்கான்னு பரிசோதனை பண்ணி இலவசமாக 3 முறை தடுப்பூசி அவங்களுக்கு போட்டிருக்கோம். அப்போ இந்த அனாதை இல்லங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து தமிழக ஆளுநர் துவக்கி கேரள ஆளுநர் முடிச்சு கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எங்கள் விஜிஎம் மருத்துவமனையில நாங்களே பண்ணோம். அதாவது ஒரு சமூக ரீதி அக்கறையினாலே. ஸோ இப்போ வந்து அரசு வந்து தமிழக அரசே வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக குழந்தைகளுக்கு இப்போ தடுப்பூசி போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து 3 வயசுக்கு தாண்டின குழந்தைகளுக்கு வந்து இந்த 5 வயசுக்கு தாண்டின குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி இல்லை. ஆனால் 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இலவசமாக தமிழக அரசு இந்த தடுப்பூசி போட்டுட்ருக்கு. மற்ற குழந்தைங்க பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வியாதி வந்து இன்னொரு 20 ஆண்டு காலத்தில் இந்த வியாதியை வந்து கண்டிப்பாக நாம் கான்கர் பண்ண முடியும். இதில் என்ன பிரச்சனைனா இந்த பி வைரஸ்க்கான சிகிச்சை அதுதான் வந்து இன்னும் சூப்பராக இல்லை. முந்தி வந்து பெகிலேட்டட் இன்டர்ஃபெரான் என்ற ஒரு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துட்ருந்தோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு வைத்தியம் பார்த்தா 30 பேருக்கு கிளியர் ஆகும், 70 பேருக்கு கிளியர் ஆகாது. ஓராண்டு காலத்துக்கு இந்த மருந்து கொடுக்கும் பொழுது 5 லட்சம் ரூபா செலவாகும். இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து டினோஃபோவிர், என்டிகாவிர் என்று 2 மாத்திரைகள் இருக்கின்றன. இது ஏதோ ஒன்று தினசரி ஒத்த மாத்திரை போட்டே இருந்தால் போதும். வருஷக்கணக்காக எடுக்கணும், 6 வருஷம் 10 வருஷம் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10ல் இப்போ 100ல் வந்து 10 பேர் 20 பேருக்கு அந்த வைரஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தினம் ஒத்த மாத்திரை போட்டால் போதும், சைடு எஃபெக்டே கிடையாது. அது போடுற வரைக்கும் அந்த கிருமியை வந்து தலை தூக்க விடாமல் அமுக்கி வச்சுக்கும். அதே சமயத்தில் கல்லீரலில் இருக்கிற நார்சத்து கூட வந்து மாறுபடும், கேன்சரை தடுக்கும், எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கும். 2020ஆம் ஆண்டுக்கு பின்னால் இந்த கிருமியை முழுமையாக அழிக்கக்கூடிய மருந்துகள்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து வந்து நாம் பார்க்கக்கூடியது சி வைரஸ் கிருமி. இதுக்கு தடுப்பூசியே கிடையாது. இந்த கிருமியும் இதே மாதிரி தான், எய்ட்ஸ் மாதிரி பி மாதிரி தான் பரவுது. ஒரு வாட்டி உள்ளே வந்ததுன்னா இதுவுமே வருஷக்கணக்காக உட்காந்துக்கும். 10 வருஷத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் லிவர் வந்து மெல்ல சுருங்க ஆரம்பிக்கும். இன்னொரு 10 வருஷத்தில் அதனுடைய பின்விளைவுகள் ஏற்படும். அதாவது ரத்த வாந்தி வருது, இல்லாட்டா வயிறு வீக்கம் வருது, கோமா வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த ஸ்டேஜில் தான் தெரியும். அதனால் வருமுன் காப்போம் என்றுமே நல்லது. சி வைரஸ் பி வைரஸ் இருக்கான்னு எளிய இரத்த பரிசோதனை மூலமாகவே நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கில் இது கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். நிறைய மருத்துவமனைகள் மாஸ்டர் ஹெல்த் செக்கில் பி வைரஸ் சி வைரஸ் எடுத்துட்டாங்க, ஏன்னா காஸ்ட் ஜாஸ்திங்கிறதுக்காக. பட் அது கண்டிப்பாக நம்ம இருக்கான்னு பார்த்து எம்ஹெச்சி பண்ணுறவங்க கூட பி வைரஸ் சி வைரஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணியாவது நம்ம பண்ணிக்கணும். அந்த சி வைரஸ் கிருமி இருந்தால் அதை அழிப்பதற்கு அருமையான மருந்துகள் இப்பொழுது வந்து இந்தியாவில் இருக்கின்றன. ஸோ அமெரிக்காவில் மட்டும் முதல்ல
6 மாத வைத்தியம் 1.2 கோடி ரூபா, ஒவ்வொரு மாத்திரையும் ஒரு தங்க பவுன் விலை இருந்த மாத்திரை இன்னைக்கு இந்தியாவில் வந்து அதே 6 மாத ட்ரீட்மெண்ட் 1.2 லட்சத்துக்கு கிடைக்கிற அளவுக்கு அருமையான மருந்து சொஃபோஸ்போவிர் என்ற மருந்து இருக்கின்றது. அதுக்கும் மேலே இப்போ வந்து இந்த ஜீனோடைப்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. இங்கே காமனாக இந்தியாவில் பார்க்குறது ஜீனோடைப் 3, ஆனால் கோவை பகுதிகளில் ஜீனோடைப் 1, 4 ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு வந்து லெடிபாஸ்விர் ப்ளஸ் சொஃபோஸ்போவிர் காம்பினேஷன் மாத்திரை இருக்குது. இந்த இதுக்கு டாக்லடாஸ்விர் சொஃபோஸ்போவிர் ஜீனோடைப் 3க்கு இருக்குது. இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 3 மாதங்கள் எடுத்தாலே 97, 98, 99% முழுமையாக அந்த சி வைரஸை அழிந்துபடுகின்றது. கம்ப்ளீட்டாக குணமாயிடுங்க. ஈவன் சி வைரஸ்னால சிரோசிஸ் என்ற நிலை இருந்தால் கூட அது கூட ரிவர்ஸ் ஆகுது. ஸோ பெரிய உதவி இந்த மருந்துனால் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ புதிய மருந்துகள் வெல்பட்டாஸ்விர் போன்ற மருந்துகள்லாம் வர இருக்கின்றன. ஜீனோடைப் பார்க்காமையே பேன் ஜீனோமிக் என்று கூறுவோம், எல்லா ஜீனோடைப்பையும் அழிக்கக்கூடிய வசதி இருக்குது. இன்றைக்கு தமிழக அமைச்சரின் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் கூட இலவசமாகவே இந்த மருந்தை பெற முடியும். ஆகவே நாம் வந்து வருமுன் காப்போம் என்றும் நல்லது. லிவர் சுருங்கினதுக்கப்புறம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அழுவதற்கு பதிலாக நம்மிடத்திலே நம் உடம்பிலே இந்த பி வைரஸ் சி வைரஸ் இருக்கின்றதா என்பதை ஒரு சுலபமான இரத்த பரிசோதனை மூலமாக கண்டுபிடித்து விடலாம். அதை கண்டுபிடிச்சு அப்படி இருந்தால் உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏனென்றால் சிரோசிஸ் கண்டினியூ ஆகி அது முதிர்ந்த நிலையில் நோயாளி இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான், அது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் வழி. இன்னும் சிலருக்கு கல்லீரல் புற்றுநோய் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே முழுமையாக குணமாக்கக்கூடிய தடுக்கப்படக்கூடிய நோய்கள் சி வைரஸும் பி வைரஸும். அது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் அப்படி இருந்தால் அதுக்கான சிகிச்சைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.